ஓம் சாந்தி. இன்றைய முரளி 16 ஜனவரி 2025. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் நினைவின் சாட் வையுங்கள். எந்த அளவு நினைவில் இருக்கும் பழக்கம் ஏற்படுமோ அந்த அளவு பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். கர்மாத்தீத் நிலை அருகில் வந்து கொண்டே இருக்கும். கேள்வி: சாட் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை எந்த 4 விஷயங்களை வைத்து அறியலாம்? பதில்: 1. ஆசாமி, 2. நடத்தை, 3. சேவை, 4. குஷி. பார்த்தாதா இந்த 4 விஷயங்களை பார்த்து இவரது சாட் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்கிறார். எந்த குழந்தைகள் மியூசியம் அல்லது கண்காட்சியில் இருக்கிறார்களோ அவர்களின் நடத்தை ராயலாக இருக்கிறது. அளவற்ற குஷியில் இருக்கிறார்கள். அதனால் அவர்களின் சாட்டு நிச்சயம் சரியாக இருக்கும். பாடல்: முகத்தை பார் பிராணி. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதன் அர்த்தத்தையும் மனதில் அறிய வேண்டும். எத்தனை பாவங்கள் மீதம் இருக்கின்றன, எத்தனை புண்ணியம் சேமிப்பாக இருக்கிறது, அதாவது ஆத்மா சதோ பிரதானமாக மாற இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது, இப்போது எதுவரை பாவனமாக மாறி இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் தானே. நாங்கள் 2-3 மணி நேரம் நினைவில் இருக்கிறோம் என்று ஒருவர் சாட்டில் எழுதுகிறார், ஒருவர் 1 மணி நேரம் என்று எழுதுகிறார். இது மிக குறைவாக இருக்கிறது. குறைவாக நினைவு செய்தால் குறைந்த பாவங்கள் அழியும். இப்போது பாவங்கள் அதிகம் இருக்கின்றன, அவை அழியவில்லை. ஆத்மாவையே பிராணி என்று சொல்கிறார்கள். ஆத்மா, இந்த கணக்கில் எத்தனை பாவங்கள் அழிந்திருக்கும் என்று தன்னை கேளுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். நான் எவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக மாறியிருக்கிறேன் என்பது சாட்டில் தெரிந்துவிடும். கர்மாத்தீத் நிலை கடைசியில் வரும் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். நினைவு செய்து செய்து பழக்கமாகிவிட்டால் பிறகு அதிக பாவங்கள் அழிய ஆரம்பிக்கும். நான் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறேன் என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். இதில் பொய் சொல்லும் விஷயமே இல்லை. இப்படி தன்னை சோதனை செய்ய வேண்டும். தந்தையிடம் உங்கள் சாட்டை எழுதி கொடுத்தால் அது சரியா இல்லையா என்பதை உடனே சொல்வார். ஆசாமி, நடத்தை, சேவை மற்றும் குஷியை பார்த்து இவரது சாட் எப்படி இருக்கிறது என்பதை தந்தை உடனே புரிந்து கொள்வார். யாருக்கு அடிக்கடி நினைவு இருக்கும்? மியூசியம் அல்லது கண்காட்சியில் சேவையில் இருப்பவர்களுக்கு இருக்கும். மியூசியத்தில் நாள் முழுவதும் வருவதும் போவதும் இருக்கும். டெல்லியில் அதிகமானோர் வந்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். விநாசத்திற்கு இன்னும் சில வருடங்களே இருக்கின்றன என்று நீங்கள் ஒருவருக்கு சொல்கிறீர்கள். இது எப்படி சாத்தியம் என்று கேட்பார். இதை நாங்கள் ஒன்றும் சொல்லவில்லை, பகவான் வாக்கு என்று உடனே சொல்ல வேண்டும். பகவான் வாக்கு நிச்சயம் சத்தியமாகவே இருக்கும். அதனால் அடிக்கடி சிவபாபாவின் ஸ்ரீமத் என்று சொல்லுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். நாங்கள் சொல்லவில்லை, இது அவரது ஸ்ரீமத். அவர் சத்தியமானவர். முதலில் தந்தையின் அறிமுகத்தை நிச்சயம் கொடுக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு சித்திரத்திலும் சிவ பகவான் வாக்கு என்று எழுதுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அவர் அக்யூரேட்டாக சொல்வார். நாங்கள் ஒன்றும் அறிந்திருக்கவில்லை. தந்தை சொல்லியிருக்கிறார், அதை நாங்கள் சொல்கிறோம். விநாசம் சீக்கிரம் ஏற்படும் என்று இன்னார் கணித்திருக்கிறார் என்று செய்தித்தாள்களிலும் அடிக்கடி போடுகிறார்கள். இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பிரஜா, பிதா, பிரம்மா, குமார், குமாரிகள் எல்லையற்றவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவரே பதித்த பாவனர், ஞானக்கடல். முதலில் இந்த விஷயத்தை புரிய வைத்து உறுதி செய்ய வைத்து பின்னர் மேலே போக வேண்டும். யாதவர், கௌரவர் போன்றோருக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி இருக்கும் என்று சிவபாபா சொல்கிறார். சிவபாபாவின் பெயரை எடுத்துக்கொண்டே இருந்தால் குழந்தைகளுக்கும் நன்மை இருக்கும். சிவபாபாவையே நினைவு செய்து கொண்டு இருப்பீர்கள். தந்தை எதை உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அதை நீங்கள் பிறருக்கு புரிய வைத்து கொண்டே இருங்கள். அப்போது சேவை செய்பவரின் சாட்டு நன்றாக இருக்கும். முழு நாளில் 8 மணி நேரம் சேவையில் பிஸியாக இருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்திருப்பார்கள். இருந்தும் 7 மணி நேரம் சேவையில் இருக்கிறார்கள் தானே. அவரது பாவங்கள் அதிகமாக விநாசமாகி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு அடிக்கடி தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தால் அப்படிப்பட்ட சர்வீசபிள் குழந்தைகள் தந்தைக்கு பிரியமாக இருப்பார்கள். இவர் பலருக்கு நன்மை செய்கிறார். நாம் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே இவருக்கு இரவு பகலாக இருக்கிறது என்பதை தந்தை பார்க்கிறார்.
பலருக்கு நன்மை செய்வது தனக்கே செய்து கொள்வது போல இருக்கிறது. யார் பலருக்கு நன்மை செய்வார்களோ அவர்களுக்கே ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு இதுவே தொழிலாக இருக்கிறது. டீச்சராகி பலருக்கு வழியே சொல்ல வேண்டும். முதலில் இந்த ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் நன்மை செய்யவில்லை என்றால் இவரது தலையெழுத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. பாபா, எனக்கு வேலையிலிருந்து விடுவியுங்கள், நான் இந்த சேவையில் ஈடுபட வேண்டும் என்று குழந்தை சொல்கிறார். இவர் சேவைக்கு தகுந்தவரா பந்தனமற்றவரா என்பதை பார்த்து 500 1000 சம்பாதிப்பதை விட இந்த சேவையில் ஈடுபட்டு பலருக்கு நன்மை செய் என்று சொல்வார். அதற்கு பந்தனமற்றவராக இருக்க வேண்டும். இருந்தும் சர்வீசபிளாக இருப்பதை பார்த்தால் மட்டுமே அறிவுரை கொடுப்பார். சர்வீசபிள் குழந்தைகளை இங்கும் அங்கும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்படி இதுவும் படிப்பு. இது ஒன்றும் பொதுவான அறிவுரை கிடையாது. சத்தியம் என்றால் உண்மையே சொல்பவர். நாங்கள் ஸ்ரீமத்துப்படி உங்களுக்கு இதை சொல்கிறோம். ஈசனின் வழி இப்போதே உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் திரும்பி போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இப்போது எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெறுங்கள். ஒவ்வொரு கல்பமும் உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து வருகிறது. ஏனென்றால் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஒவ்வொரு கல்பமும் நடக்கிறது. இது 5000 வருட சிருஷ்டி சக்கரம் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அதிக வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். சொர்க்கத்தை தந்தையே ஸ்தாபனை செய்வார். உலகத்திற்கு தீப்பிடித்த போதும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருந்தார்கள் என்று பாடல் இருக்கிறது. எல்லையற்ற தந்தை ஞானக்கடலாக இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மிக உயர்ந்த தந்தையின் காரியமும் உயர்வாக இருக்கிறது. அதற்காக ஈசன் சக்திசாலியாக இருப்பதால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது கிடையாது. நாடகம் இப்படி முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் நாடகத்தின்படியே நடக்கிறது. யுத்தத்தில் எத்தனை பேர் சாகிறார்கள், இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு பகவான் என்ன செய்ய முடியும்? நிலநடுக்கம் போன்றவை ஏற்பட்டால் பகவான் என்று எவ்வளவு கத்தி கூச்சல் போடுகிறார்கள். எனினும் பகவான் என்ன செய்ய முடியும்? வந்து விநாசம் செய்யுங்கள் என்று பகவானை நீங்கள் அழைத்தீர்கள். பதித்த உலகில் அழைத்தீர்கள். ஸ்தாபனை செய்து எல்லோரையும் விநாசம் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். நான் செய்வதில்லை. இவை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. தேவையற்ற இரத்த விளையாட்டு ஏற்படுகிறது. இதில் காப்பாற்றுவது போன்ற விஷயமே இல்லை. பாவன உலகை உருவாக்குங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்போது பதித்த ஆத்மாக்கள் நிச்சயம் போவார்கள் தானே. சிலர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லை. ஸ்ரீமத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. பகவான் யார் என்பதை கொஞ்சமும் புரிந்து கொள்வது இல்லை. ஒரு குழந்தை சரியாக படிக்கவில்லை என்றால் உனக்கு கல்புத்தி என்று தாய் தந்தை சொல்வார்கள். சத்தியுகத்தில் அப்படி சொல்வது இல்லை. கலியுகத்தில்தான் கல்புத்தி இருக்கிறது. இங்கே யாருக்கும் தங்க புத்தி இருக்க முடியாது. இந்த காலத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஒரு இதயத்தை எடுத்துவிட்டு மற்றதை பொருத்துகிறார்கள். நல்லது, இவ்வளவு முயற்சி செய்து இதை செய்தீர்கள். இதனால் என்ன லாபம்? ஏதோ இன்னும் சில நாட்கள் உயிரோடு இருப்பார். பலர் மாய மந்திரங்களை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அதனால் எந்த லாபமும் இல்லை. வந்து எங்களை பாவன உலகின் எஜமானர்களாக மாற்றுங்கள். நாங்கள் பதித்த உலகில் அதிக துக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லியே பகவானை நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் வியாதி போன்ற எந்த துக்கத்தின் விஷயமும் இருக்காது. இப்போது தந்தை மூலமாக நாம் எவ்வளவு உயர்ந்த பதவி பெறுகிறோம். இங்கும் மனிதர்கள் படிப்பால் தான் உயர்ந்த பட்டத்தை பெறுகிறார்கள். அதிக மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் சில நாட்களே வாழ்வார்கள் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாவத்தின் சுமை தலையில் அதிகம் இருக்கிறது. அதிக தண்டனை பெறுவார்கள். தன்னை பதித்தர் என்று சொல்கிறார்கள். விகாரத்திற்கு போவதை பாவம் என்று நினைப்பது இல்லை. பாவ ஆத்மா ஆகிறார்கள். இல்லற ஆசிரமம் அனாதி காலமாக நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். சத்தியுக திரேத்தாவில் பவித்திர இல்லற ஆசிரமம் இருக்கிறது. புரிய வைக்கப்படுகிறது. அங்கே பாவ ஆத்மாக்கள் இருக்கவில்லை. இங்கே பாவ ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அதனால் துக்கத்தில் இருக்கிறார்கள். இங்கே இருப்பது அற்பகால சுகம். வியாதி வந்தால் செத்தார்கள். மரணமோ வாயை திறந்து கொண்டு நிற்கிறது. திடீரென ஹார்ட் பெயில் ஆகிறது. இங்கே இருப்பது காக்கை எச்சம் போன்ற சுகம். அங்கே உங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்கும். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்கள் ஆகிறீர்கள். எந்த விதத்திலும் துக்கம் ஏற்படாது. குளிரோ வெயிலோ இருக்காது. எப்போதும் வசந்த காலமாக இருக்கும். தத்துவங்களும் முறையாக இருக்கும். சொர்க்கமோ சொர்க்கமாக இருக்கும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தந்தையை அழைக்கிறீர்கள். வந்து பாவன உலகை படையுங்கள், எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஒவ்வொரு சித்திரத்திலும் சிவபகவான் வாக்கு என்பது எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அதனால் அடிக்கடி சிவபாபாவின் நினைவு வரும். ஞானத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். மியூசியம் அல்லது கண்காட்சி சேவையில் ஞானமும் யோகமும் ஒன்றாக நடக்கின்றன.
நினைவிலிருந்தால் போதே ஏறும். நீங்கள் பாவனமாக மாறி முழு உலகையும் பாவனமாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் எப்போது பாவனமாக மாறுவீர்களோ அப்போது சிருஷ்டியும் பாவனமாக இருக்க வேண்டும். கடைசி நேர கணக்கு வழக்கு தீரும் நேரமாக இருப்பதால் எல்லோருடைய கணக்கு வழக்கும் தீர்ந்து போகிறது. உங்களுக்காக நான் புதிய உலகின் திறப்பு விழாவை நடத்த வேண்டியிருக்கிறது. பிறகு கிளைகள் திறந்து கொண்டே இருக்கின்றன. பவித்திரமாக மாறுவதற்கு புதிய உலகின் அஸ்திவாரத்தை தந்தையை தவிர வேறு யாரும் போட முடியாது. அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்யவும் வேண்டும். நீங்கள் மியூசியம் போன்றவற்றின் திறப்பு விழாவை பெரிய மனிதர்களை கொண்டு செய்ய வைக்கிறீர்கள். அப்போது சப்தம் ஏற்படும். இங்கே இவரும் வருகிறார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எழுதி கொடுங்கள், அதை நான் பேசுகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். அதுவும் தவறாக இருக்கிறது. நல்லபடியாக புரிந்து கொண்டு ஓரலி சொல்ல வேண்டும். அது மிகவும் நல்லது. ஒருவர் எழுதியதை படித்து சொல்கிறார், அது அக்யூரேட்டாக இருக்கும். குழந்தைகள், நீங்கள் ஓரலி புரிய வைக்க வேண்டும். உங்கள் ஆத்மாவில் முழு ஞானமும் இருக்கிறது. நீங்கள் பிறருக்கு அதை கொடுக்கிறீர்கள். பிரஜைகள் விருத்தியாகி கொண்டே போகிறார்கள். மக்கள் தொகையும் அதிகமாகி கொண்டே போகிறது. எல்லா பொருட்களும் விருத்தியாகின்றன. மரம் முழுவதும் உளுத்த நிலைக்கு வந்துவிட்டது. யார் நமது தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் அங்கிருந்து வருவார்கள். எல்லோரும் நம்பர்வார் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது. ஒருவர் 100க்கு 1 மதிப்பெண் பெறுவராகவும் இருக்கிறார். கொஞ்சம் கேட்கிறார், 1 மதிப்பெண் கிடைக்கிறது. அப்போது சொர்க்கத்திற்கு வந்து விடுவார். இது எல்லையற்ற படிப்பு. இதை எல்லையற்ற தந்தையே கற்பிக்கிறார். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவரோ அவர் அங்கிருந்து இங்கே வருவார். முதலில் எல்லோரும் தமது முக்தி தாம வீட்டிற்கு போக வேண்டும். பிறகு நம்பர்வார் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவர் திரேத்தாவின் கடைசியிலும் வருவார். பிராமணர்கள் ஆகிறார்கள் எனினும் எல்லா பிராமணரும் சத்தியுகத்தில் வருவதில்லை. திரேத்தா யுக கடைசி வரை வருவார்கள். இது புரிந்து கொள்ளும் விஷயம். ராஜதானி ஸ்தாபனையாவது தந்தைக்கு தெரியும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ராஜ்யத்தில் எல்லா வெரைட்டியும் தேவை. பிரஜைகளை வெளியே இருப்பவர்கள் என்று சொல்வார்கள். அங்கே மந்திரி போன்றோருக்கு அவசியம் இருக்காது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஸ்ரீமத்து கிடைத்திருக்கிறது. அதனால் இப்படி ஆகியிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் வேறு யாரிடமிருந்தும் அறிவுரை பெற மாட்டார்கள். மந்திரி போன்ற யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு எப்போது பதித்தமாவார்களோ அப்போது ஒரு மந்திரி, ஒரு ராஜா ராணி இருப்பார்கள். இப்போது எத்தனை மந்திரிகள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இங்கே இருப்பது பஞ்சாயத்து ராஜ்யம். ஒருவரோடு பிறரது கருத்து ஒத்து போவதே இல்லை. ஒருவரோடு நட்பு பாராட்டி புரிய வைத்தால் காரியத்தை செய்வார்கள். பிறகு 2ஆம் அவர் வருகிறார். அவரது சிந்தையில் வரவில்லை என்றால் காரியத்தை இன்னும் கெடுப்பார். ஒருவர் புத்தி பிறரது புத்தியோடு சேர்வதில்லை. அங்கே உங்கள் எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகிவிடும். நீங்கள் எவ்வளவு துக்கத்தை பெற்றீர்கள். இதன் பெயரே துக்கதாமம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். இதுவும் நாடகம். எப்போது துக்கத்தை பெறுவார்களோ அப்போது தந்தை வந்து சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். தந்தை உங்கள் புத்தியை எவ்வளவு திறந்து இருக்கிறார். செல்வந்தருக்கு சொர்க்கமாக இருக்கிறது, ஏழைக்கு நரகமாக இருக்கிறது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். சொர்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சரியானபடி அறிந்திருக்கிறீர்கள். கருணையுடையவரே என்று சொல்லி சத்தியுகத்தில் யாரும் அழைப்பதில்லை. கருணை காட்டுங்கள், லிபரேட் செய்யுங்கள் என்று இங்கே அழைக்கிறார்கள். தந்தையே எல்லோரையும் சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்கிறார். அஞ்ஞான காலத்தில் நீங்கள் எதையும் அறியாமல் இருந்தீர்கள். யார் நம்பர் 1 தமோ பிரதானமாக இருப்பாரோ அவரே நம்பர் 1 சதோ பிரதானமாக மாறுவார். இவர் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதில்லை. பெருமை ஒருவருக்கே இருக்கிறது. லட்சுமி நாராயணரையும் அப்படி மாற்றுபவர் அவர்தான். மிக உயர்ந்தவர் பகவான். அவர் உயர்ந்தவராகவே மாற்றுகிறார். எல்லோரும் உயர்ந்தவர்களாக மாற முடியாது என்பது தந்தைக்கு தெரியும். இருந்தும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நரனிலிருந்து நாராயணராக மாறவே நீங்கள் இங்கு வருகிறீர்கள். பாபா, நாங்கள் சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை பெறுவோம். நாங்கள் சத்யநாராயணரின் சத்திய காட்சியை சத்திய கதையை கேட்க வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நல்லது, உங்கள் வாயில் ரோஜா மலர், முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எல்லோரும் லட்சுமி நாராயணராக மாட்டார்கள். இங்கே ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. அரச குலத்திலும் பிரஜா குலத்திலும் அதிகமானோர் தேவை. ஆச்சரியப்பட்டு கேட்டவர்கள் சொன்னவர்கள் விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். பிறகு திரும்பியும் வருகிறார்கள். எந்த குழந்தை தனக்கு ஏதாவது நன்மை செய்து கொள்வாரோ அவர் உயர்ந்து விடுவார். ஏழைகளே சரண்டர் ஆகிறார்கள். தேகம் உட்பட வேற எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. லட்சியம் மிக பெரியது. ஒருவேளை சம்பந்தம் இணைந்திருந்தால் அந்த நினைவு நிச்சயம் வரும். தந்தைக்கு எது நினைவிற்கு வரும்? நாள் முழுவதும் புத்தி எல்லையற்ற நிலையிலேயே இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. எனது குழந்தைகளிலும் உயர்வானவர்களும் இடைப்பட்டவர்களும் தாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். அடுத்தவர் யாராவது வந்தால் அவர் பதித்த உலகை சேர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இருந்தும்
இருந்தும் யாக சேவை செய்தால் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கிறது. தந்தை உத்தி நிறைந்தவர் இல்லையா? இல்லை என்றால் இது டவர் ஆஃப் சைலன்ஸ், ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி டவர். இங்கே ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி தந்தை அமர்ந்து முழு உலகையும் ஹோலியாக மாற்றுகிறார். இங்கே பதித்தர் யாரும் வர முடியாது, எனினும் அனைத்து பதித்தர்களையும் பாவனமாக மாற்றவே நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த விளையாட்டில் எனக்கும் பாகம் இருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் நமஸ்தே மற்றும் குட் மார்னிங். தந்தைக்கான தாரணைக்கான முக்கிய சாரம். 1. எவ்வளவு புண்ணியம் சேமிப்பாகி இருக்கிறது, எந்த அளவு ஆத்மா சதோ பிரதானமாக மாறியிருக்கிறது என்று உங்கள் சாட்டை பார்த்து சோதனை செய்ய வேண்டும். நினைவிலிருந்து எல்லா கணக்கு வழக்குகளையும் தீர்க்க வேண்டும். 2. ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு சர்வீஸ் பில் ஆகி பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். தந்தைக்கு பிரியமானவராக மாற வேண்டும். டீச்சராகி பலருக்கு வழி சொல்ல வேண்டும். வரதானம். உங்கள் பரிஸ்தா சொரூபத்தின் மூலமாக அனைவருக்கும் ஆஸ்தியின் அதிகாரத்தை கொடுக்கும் கவர்ந்திழுக்கும் மூர்த்தியாகுக. பரிஸ்தா சொரூபத்தின் அப்படிப்பட்ட மினுமினுக்கும் ஆடையை தாரணை செய்யுங்கள். அதனால் வெகு தூரம் வரை ஆத்மாக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்க வேண்டும். மேலும் எல்லோரையும் பிச்சைக்கார நிலையிலிருந்து விடுவித்து ஆஸ்திக்கு அதிகாரியாக்க வேண்டும். இதற்காக ஞானமூர்த்தி, நினைவு மூர்த்தி மற்றும் அனைத்து தெய்வீக குணமூர்த்தி பறக்கும் கலையில் உறுதியாக இருக்கும் பயிற்சியை அதிகமாக்கி கொண்டே செல்லுங்கள். உங்கள் உயரும் கலையை அனைவருக்கும் போக வர பரிஸ்தா தேவதா சொரூபத்தை காட்சியாக காட்டும். இதுதான் விதாத்தா வரதாதாவாக்கும் நிலை. ஸ்லோகன். பிறரின் மன உணர்வுகளை அறிவதற்கு சதா மன்மனா பவ நிலையில் உறுதியாக இருங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். சொல்லும் செயலும் மனசக்தியின் கண்ணாடியாக இருக்கிறது. அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சம்பந்த தொடர்பில் பேச்சு மற்றும் செயலில் சுப பாவனையும் சுப விருப்பமும் இருக்க வேண்டும். யாருடைய மனம் சக்திசாலியாகவும் சுபமாகவும் இருக்குமோ அவரது சொல்லும் செயலும் தானே சக்திசாலியாக சுத்தமாக இருக்கும். சுப பாவனை உடையதாக இருக்கும். மனதில் சக்திசாலி என்றால் நினைவு சக்தி உயர்ந்ததாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும், சகஜ யோகியாகவும் இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.